Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மாவு ரெடி பண்றதுக்கு 1/2 கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கேன். பச்சரிசிலே மாவு பச்சரிசின்னு விற்பாங்க. அந்த அரிசி வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லா குண்டா இருக்கும். நம்மளுக்கு அதிரச மாவும் நல்லா அதிகமாவே கிடைக்கும். இதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவியாச்சு. இதை தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நம்ம மாவு பச்சரிசி எடுத்துருக்கனால சீக்கிரமே ஊறிடும். அதனால் 1 மணி நேரம் கரெக்டாக போதும். இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கிற போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் போட்டிங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி எதுவுமே இருக்காது. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஈரம் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிட்டு அரிசியை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முழுசாக போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஒரு குருணை பதத்துக்கு அரைச்சிக்கிற போகிறோம். நம்ம நைஸால் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குருணையாக இருந்தால் நம்மளுக்கு அதிரசம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஹோல் உள்ள சல்லடை எடுத்துக்கோங்க. இதுலேயே 2 விதமாக இருக்கும். பொடியாக ஓட்ட உள்ள சல்லடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ சளிச்சதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் தூளும் அரிசி தூளும் இருக்குது. அதை திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்கிற அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி நல்லா சளிச்சாச்சு. இதே பதத்துக்கு சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒரு மாதிரி நரன்னு தெரியணும். அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பாகு காய்ச்சறதுக்கு வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. வெல்லம் ரொம்ப லைட் கலராகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக டார்க் கலராகவும் இருக்கக்கூடாது. லைட் எல்லோயிஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதிரசம் கரெக்டான கலருக்கு கிடைக்கும். இப்போ மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காக நான் 400 கிராம் வெல்லத்தை 2 பாதியாக பிரிச்சுருக்கேன். இது 200 கிராம் மெஷர்மெண்ட் கப்பு. ஒரு 200 கிராம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 200 கிராம், மொத்தம் 400 கிராம் சேர்த்துருக்கோம். இதில் தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் வெல்லத்தை அளந்தோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா கொதிச்சுன்னு அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாகு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நுரைச்சி பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இதை தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இலகுன பதமாக இருக்கணும். நம்ம இருக்குன பதமாக எடுத்துடாதீங்க. அதிரசம் கல் மாதிரி ஆயிடும். நம்ம கையில் எடுத்தோன்னா கொஞ்சம் இலகுன பதமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கையில் பிடிக்க முடியல, இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தாலே தெரியுது எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோன்னு. இதே பதத்துக்கு எடுத்திங்கன்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம மாவு இதில் போட்டு நல்லா கிண்டிக்கிற போகிறோம். நம்ம சளிச்சு வச்ச மாவு அந்த பாகுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே தான் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே கட்டி ஆகிடும். நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நாள் அப்படி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த பாகெல்லாம் நல்லா அந்த மாவில் ஊறி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆற ஆற நல்லா கெட்டியாகும். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோன்னா நல்லா இறுக்கமாயிரும். இப்போ கொஞ்சம் நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இன்னும் நல்லா இறுக்கமாக தெரியும். நம்ம சட்டிலேருந்து வராது, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இறுக்கமாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாயிருக்கு. இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் அப்படி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டான அதிரசம் கிடைக்கும். இந்த மாவு ஒரு 5 நாள் வரைக்கும் வச்சு கூட சுடலாம். 5 நாள் வரைக்கும் இது தாங்கும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கோங்க.
முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் போட்டு துணி போட்டு கட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி செய்கிறதில்ல. அதனால் ஒரு டப்பாவில் போட்டு மூடி டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே டப்பாவில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி விட்டோன்னா நல்லா அந்த பாகுலாம் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா உறிஞ்சு நம்மளுக்கு திக்கான மாவாக கிடச்சிரும். இப்போ ஒரு 3 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இறுகி மாவு பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு சப்பாத்தி மாவு எந்த பதம் இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்கணும். கையில் வந்து ஒட்டாத பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம அதிரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டும்போது நம்மளுக்கு நல்லா ஈவனாக வந்து செட் ஆகும். இந்த மாதிரி அதிரசத்துக்கு தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சமமான கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம தட்டும்போது நம்மளுக்கு ஈவனாக இந்த மாதிரி செட் ஆகிடும். இதே போல் எல்லா அதிரச மாவையும் நம்ம ரெடி பண்ணி எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். மீடியமாகவே வச்சுக்கோங்க. நம்ம ஹையாகவும் இருக்கக்கூடாது, நம்ம லோவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மாவு அந்த எண்ணெயிலேருந்து எம்பி நல்லா பஃபியாக வரும். இதுதான் பதம். எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வரணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சாஃப்டான அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்தளவுக்கு உப்பி இருக்குதுன்னு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அதிரசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இது பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா உதிரியாக வரும், அதுதான் பதம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.